பொதுவா எல்லா அம்மனுமே மஞ்சள் வண்ணத்துல தான் இருப்பாங்க. அதாவது அவங்களோட முகம் பார்க்க பளபளன்னு மஞ்சள் வண்ணத்துல இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் மட்டும் பச்சை வண்ணத்துல காட்சியளிப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு திராவிட குலப்பெண். திராவிடர்களின் வண்ணம் கருப்பு. இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதால, அவங்களோட முகம் முழுக்க மஞ்சள் பூசி இருப்பாங்க. கருப்பு வண்ணத்துல மஞ்சள் பூசினதால, கருப்பும் மஞ்சளும் கலந்து பச்சை வண்ணமா காட்சியளிக்குது. இதனால தான் மதுரை மீனாட்சி அம்மன் மட்டும் பச்சை வண்ணத்துல காட்சியளிக்கிறாங்க. மீனாட்சி அம்மனோட தோள்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிளி, அம்மனோட தோளுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பறக்க முடியாம பசியால வாடின கிளி ஒண்ணு, அம்மனை நோக்கி உட்கார்ந்து தனக்கு அடைக்கலம் தர வேண்டி அந்த அம்மன் கிட்ட வேண்டுச்சு. கருணை உள்ளம் கொண்ட அந்த அம்மனும் அந்த கிளியை எடுத்து தன்னோட தோள்ல வச்சு அரவணைச்சுக்கிட்டாங்க. அந்த கிளி தான் நம்ம இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் தோள்ல பார்க்கக்கூடிய கிளி. மதுரை மீனாட்சி அம்மன் தோள்ல உட்கார்ந்துருக்க கிளியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்களை அம்மன் கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அம்மன் கிட்ட சொல்ற வேண்டுதல்களை இந்த கிளியும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவா கிளிகளுக்குன்னே ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு கிளி அது காதால கேட்ட விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கிளியும் அது காதால கேட்ட பக்தர்களோட வேண்டுதல்களை திரும்ப திரும்ப சொல்லி அம்மனுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். இதனால் அம்மனும் அந்த கோவிலுக்கு வந்த எல்லா பக்தர்களோட வேண்டுதலையும் மறக்காம நிறைவேற்றி வைப்பாங்க. இதனால இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அம்மன் கிட்ட வேண்டது மட்டும் இல்லாமல் இந்த கிளிக்கிட்டையும் தன்னோட வேண்டுதல்களை சொல்லிட்டு போவாங்க.